أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم. திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த ராஷிதா என்ற சகோதரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பள்ளிவாசல் முழுவதும் மக்கள் நிரம்பி ஜமாத்தாக தொழும் பொழுது முதல் வரிசையில் நிற்கும் ஒருவருக்கு உழு முறிந்து விட்டால் மீண்டும் அவர் உழு செய்வதற்கான சட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பள்ளிவாசல்ல ஜமாத் தொழுகை நடக்குது. அந்த ஜமாத் தொழுகையில ஒரு ஆள் முதல் வரிசையிலேயே நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்படி முதல் வரிசையில தொழக்கூடிய ஒருவருக்கு தொழுகையில இருக்கிற நிலையிலேயே அவருக்கு காற்று பிரிந்து விடுகிறது, அல்லது உழு முறிவதற்கான அந்த நிகழ்வு ஏற்பட்டு விடுகிறது. இப்படி உழு முறிந்து விட்டால் அவர் எப்படி வெளியே வரணும், அப்படி வெளியே வருவதற்கென மார்க்கம் ஏதேனும் சில வழிமுறைகளை கற்று தந்திருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க ஹதீசுகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அல்லாஹுவின் தூதருடைய ஒரு போதனை, நாம தொழுகைக்கு கண்டிப்பாக உழு அவசியம், உழு செய்யாம நம்ம தொழுக கூடாது, யாரு உழு செய்யாமல் தொழுகையை நிறைவேற்றுறாங்களோ அவங்க தொழுகையை அல்லாஹு தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறார்கள். அப்ப தொழுகைக்கு கண்டிப்பாக என்ன அவசியம், அது உழு அவசியம். அது கடமையான தொழுகையா இருக்கட்டும், உபரியான தொழுகையா இருக்கட்டும், ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், எதுவெல்லாம் தொழுகை என்று நமக்கு சொல்லப்பட்டு விட்டதோ அந்த தொழுகைகள் அத்துணைக்கும் உழு என்பது அவசியம். அப்ப அப்படி உழு அவசியமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு தொழுகையில இருக்கிற நிலையிலேயே அந்த உழு பிரிந்து விட்டால் அதற்கான சட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹுவின் தூதர் சொன்னதாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லா துக்பலு ஸலாத்துன் மன் அஹதஸ, எவருக்கு ஹதஸ் ஏற்பட்டு விட்டதோ அப்படி ஹதஸ் ஏற்பட்டவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹத்தா யதவல்லா, அவர் உழு செய்யறவர் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லிட்டாங்க? ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய தொழுகையில உழு நீங்கக்கூடிய காரியம் எதுவும் இல்லாம இருக்கணும். ஹதஸ் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவருடைய தொழுகையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மக்களுக்கு சொல்லும் பொழுது ஹதரமௌத் பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. யா அபா ஹுரைரத்த, அபூ ஹுரைராவே, மல் ஹதஸ், அந்த ஹதஸ்னா என்ன? அந்த ஹதஸ் ஒருவருக்கு ஏற்பட்டா அவருடைய தொழுகை ஏத்துக்கப்படாது அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்றீங்களே, அந்த ஹதஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அபூ ஹுரைரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த ஹதஸ் என்பது ஃபுசாஉன் அவ் துராத்துன், ஒருவருக்கு சப்தமான அந்த நிலைகளிலே சப்தம் இல்லாமலோ காற்று பிரிவது, அப்படி காற்று பிரியக்கூடிய அந்த நிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் உழு செய்தால்தான் அதற்கு பிறகு அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏத்துக்குவானே ஒழிய காற்று பிரிந்து போய்விட்டு அவர் எவ்வளவு தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குது? ஒருவர் தொழுகையில எந்த நிலையில இருந்தாலும், அவர் தொழுகையை முடிக்கக்கூடிய அத்தஹியாத்து இருப்பிலேயே இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சலாம் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டாலும், அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு காற்று பிரிந்தாலும் அவருடைய தொழுகை அத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் மீண்டும் முழு செய்து விட்டு அவர் அந்த தொழுகை மீண்டும் என்ன செய்யணும், விட்டு அந்த ரக்காயத்திலேயே சேர்ந்து தொழுகவும் முடியாது. மீண்டும் அந்த தொழுகையை இப்ப ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையில காற்று பிரிகுதுன்னா அதுல சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே காற்று பிரிந்து விட்டாலும் மீண்டும் அவர் உழு செய்து விட்டு ஃபஜ்ரினுடைய 2 ரக்காயத்துகள் என்ன செய்யணும், அவர் மீண்டும் தொழுக வேண்டும். அப்ப இப்படி காற்று பிரிந்தவர் கண்டிப்பாக உழு செய்து விட்டு தான் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஆதாரபூர்வமான நபிமொழி, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹுவின் தூதரை சில ஆட்கள் தொழுவுறாங்க. தொழுகக்கூடிய நபருக்கு திடீர்னு அவருடைய வயிற்றுல ஏதோ சில நிகழ்வுகள் ஏற்படுற மாதிரி தெரியுது, வயிற்றுல ஒரு மாதிரி ஏற்படுற மாதிரி தெரியுது. இப்படி தொழுகையில ஒருவருடைய வயிற்றுல ஒரு விதமான ஒரு தன்மை ஏற்பட்டால் அவர் என்ன செய்யணும், அவர் எப்படி தன்னுடைய வணக்க வழிபாடுகள் அமைச்சுக்கணும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கும் பொழுது ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா யன்ஃபத்தில் அவ் லா யன்சரிஃப், அவர் அந்த தொழுகையிலிருந்து திரும்பி வந்துட வேண்டாம். வயிற்றுல ஒரு விதமான ஒரு எண்ணெய் ஏற்பட்டா அவர் அந்த தொழுகையிலிருந்து திரும்பி வந்துவிட வேண்டாம். எதுவரை
ஹத்தா யஸ்மஅ சௌதன், அவர் காற்று பிரியக்கூடிய சப்தத்தை காதால கேட்டுட்டா அப்ப அவர் திரும்பி வந்துடலாம். அவ் யஜித ரீஹன், அல்லது அந்த காற்று பிரிந்த துர்வாடையை ஒருவர் நுகர்ந்து விட்டால் அப்ப அவர் தொழுகையிலிருந்து பிரிஞ்சு வந்துடலாம். இப்படி காற்று பிரியக்கூடிய சப்தத்தையும் ஒரு ஆள் கேட்கல, துருவாடையையும் ஒருவர் உணரல, ஆனா வயிற்றுல ஏதோ ஒரு விதமான அந்த குறுகுறுன்று ஒரு விதமான ஒரு எண்ணெய் ஏற்படுதுன்னா அவர் தன்னுடைய தொழுகையை விட வேண்டாம், தொழுகையிலிருந்து திரும்பி வர வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் தொழுகையில ஒருவருக்கு காற்று பிரிந்தால் மட்டும்தான், அது தெளிவுபடுத்தப்பட்டால் மட்டும்தான் அவர் தொழுகையில இருந்து பிரிந்து வரணுமே ஒழிய நமக்கு காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையா அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு வஸ்வாஸ் நமக்கு ஏற்பட்டா நம்ம தொழுகையை விட்டுட்டு வந்துடணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, நமக்கு வழிகாட்டல. அப்ப இந்த செய்திகளில் இருந்து நாம என்ன பார்க்கிறோம்னா, காற்று பிரிந்தால் கண்டிப்பாக உழு செய்து விட்டு தொழுக வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப அந்த தொழுகையில இருந்து வர்றப்ப எந்த மாதிரி வெளியே வரணும்? இப்ப முதல் சஃப்ல நிக்கிறோம்னு வைங்க, முதல் சஃப்ல நிக்கும் பொழுது அவர் அப்படி சைடு கூடி வெளியே வர்றதா, அல்லது அவர் நிக்கிற இடத்திலேயே பின்னாடி பேக் சைடு ஓடி வெளியே வர்றதா, அவர் எப்படி வர்றது, சஃப்களை எந்த மாதிரி கடந்து வர்றது? ஏன்னா அவருக்கு வலது பக்கத்திலேயே ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, இடது பக்கத்திலேயே ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது கேள்வியினுடைய சாராம்சமே அதுதான். ஒருவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுகையில இடையில கிராஸ் பண்ண முடியாத, குறுக்க போக முடியாத, இப்ப ஒருவருக்கு காற்று பிரிந்து விட்டால் அவர் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அல்லாஹ்வின் தூதர் உழு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள் அப்படி வெளியே வரும் பொழுது தன்னுடைய வலது பக்கம் வழியாக வெளியே வர வேண்டும் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அல்லது இடதுபுறம் வழியாக அவர் வெளியே போகணும், அல்லது அப்படியே அவர் இருக்கக்கூடிய வரிசையிலேயே நேரடியாக பின்னாடி வரணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே உழு செய்யற இடத்துக்கு வாங்க என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே ஒழிய அப்படி வரக்கூடிய முறைகள் நமக்கு என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன விளங்க முடியுது? இப்ப சில பள்ளி வாசல்கள்ல வாசல்கள் வந்து சைடுல இருக்குதுன்னு வைங்க, நம்ம சைடு வழியாகவே போய்கொள்வது தப்பு இல்லை. அல்லது சில பள்ளி வாசல்ல வாசல் வந்து பின்னாடி தான் இருக்கும், நம்ம முன்னாடி தொழுகிறோம் ஆனா வெளியே போகக்கூடிய வாசல் பின்னாடி தான் இருக்குதுன்னா நீங்க அப்ப அந்த சஃப்புகளை கடந்து தான் வர முடியும். சஃப்புகளை கடக்காமலே என்ன செய்ய முடியாது, நாம பின்னாடி வர முடியாது. அப்ப இதுல சஃப்புகளை கடக்குகிற பொழுது நாம இறைவனிடத்துல குற்றவாளியாகவும் ஆக மாட்டோம். எப்ப குற்றவாளியாக மாறுவோம்? நாம ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, வேண்டுமென்றே நம்ம அந்த தொழுகையை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் நாம குற்றவாளியாக ஆகுவோமே ஒழிய இங்கே பின்னால் வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. வலது பக்கம் வரணும், இடது பக்கம் வரணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலேயும் வெளியே வரக்கூடிய வாசல்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு நாம அந்த சஃப்புகளில் இருந்து கடந்து அப்படியே வெளியே வந்து கொள்ள வேண்டியதான். நமக்கு உழு முறிந்து விட்டால் வெளியே வந்து உழு செஞ்சுட்டு தொழுகுங்க என்ற கட்டளை தான் இருக்குதே ஒழிய அது எப்படி வர வேண்டும் என்கிற ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்படாததுனால ஒவ்வொரு இடங்களிலேயும் அங்களுடைய சூழலுக்கு ஏற்ப நாம் அப்படி கடந்து வெளியே வருகிறோம் என்று சொன்னால் இதை நம்ம சஃபை வந்து கிராஸ் பண்ண மாதிரி ஆகாது. இது ஒண்ணு. இன்னும் இதை நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இப்ப ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு வைங்க, தொழுகக்கூடிய நேரத்தில் விஷ ஜந்துகள் ஏதேனும் உள்ள வருதுன்னு சொன்னா நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, அந்த விஷ ஜந்துகளை அடித்து விட்டு அடுத்து தொழுகையை கண்டினியூ பண்ண சொல்லுது. இப்ப நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், பாம்பு ஒண்ணு வந்து உள்ள பள்ளிவாசல்ல வருது, மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு வைங்க, அப்ப நம்முடைய மார்க் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த பாம்பை அடித்து விட்டு அடுத்து தொழுகையை கண்டினியூ பண்ண சொல்லுது. இப்ப பள்ளிவாசல்ல எல்லா இடத்துலயும் முன்னாடிதான் கம்பு இருக்கும்னு சொல்ல முடியுமா? அந்த பாம்பை அடிப்பதற்குரிய பொருள் எங்க இருக்கோ அதைத்தான் தேடி போய் ஒருவர் செய்ய முடியும். அப்ப அதை தேடி ஒருவர் போய் செய்கிற பொழுது அவர் வந்து வேண்டுமென்றே என்ன செய்யல, அடுத்த சஃப்புகளை கிராஸ் பண்ணி போகல. அப்ப இது போன்ற சில சூழல்களினால் ஒருவர் ஒரு சஃப்புகளை கிராஸ் செய்து போகிறார் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய முடியாது, குற்றமாக கருத முடியாது. அப்ப நாம தொழுகையில இருக்கும் பொழுது முதல் சஃப்ல இருந்து உழு முறிந்து விட்டால் நாம அந்த சஃப்புகளை வெளியேறுவதற்கான பள்ளிவாசலுடைய பாதை எப்படி இருக்குது அதை நீங்க பாருங்க. அப்படி பள்ளிவாசல்ல வெளியே போகக்கூடிய பாதை யாரையுமே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதா, நாம் அப்படியே கடந்து போயிடலாம். அல்லது அடுத்தவங்க தொழுகக்கூடிய நபர்களை கிராஸ் பண்ணி வந்தா தான் நாம போக முடியும்னா அப்ப அந்த இதுல போய்கொள்வது தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா தொழுகையில இருக்கிற மக்களும் புரிந்து கொள்வார்கள். ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த தொழுகையை முறிச்சிட்டு பின்னாடி வர்றாருன்னு வைங்க, அப்ப மத்த மக்களும் புரிஞ்சுக்குவாங்க இவர் வேணுக்கும்னே கிராஸ் பண்ணல, இவர் தொழுகையில வந்து காற்று ஏதோ பிரிஞ்சிருச்சு போல,
தொழுகையில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு போல, அதனால தான் அவர் வெளியே போகிறார் என்று அதை மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அப்ப அதுல இந்த முறைப்படி தான் வெளியேற வேண்டும் என்று நமக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்ல. ஒவ்வொரு இடங்களிலேயும் அங்கு இருக்கக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ப நாம் அந்த சஃப்புகளில் இருந்து வெளியேறிக் கொள்வது அது மார்க்க அடிப்படையில் குற்றம் இல்லை. ஆனால் கண்டிப்பா உழு செய்யாம தொழுது விட முடியாது. உழு செய்து விட்டு தான் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய கட்டளையும் கூட.